அமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூமின் எஃப்எஃபோட செகண்ட் பார்ட்டு தான். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். யூனா, அது ஜிமின், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு சுகா தான் யூனா கிட்ட ஜிமினை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கா. அவ்வளோதானா சுகா? வெறும் ஃப்ரெண்டோட பையன் மட்டும்தானா நான்? அப்படின்னு ஜிமின் தான் இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு சுகாவே பார்த்துட்ருக்கா. ஓ ஐ சி, ஐம் ஸோ சாரி பட்டி, நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டேன். ஐம் ஸோ சாரி, தப்பாக எடுத்துக்கல நீங்கள் அப்படின்னு யூனா சொல்ல ஜிமின் தான் லக்கேஜ் எடுக்கிறான். ஹே ஜிமினா, நீயே எடுக்கிறதெல்லாம் வெய்யி. டிரைவர் இங்கே வா. இல்லை பரவாயில்ல. இப்படி சுகாவோட அம்மா சொல்லியும் ஜிமின் பாட்டு கேட்காம லக்கேஜ் தான் தூக்கிட்டு போகிறான். ஏய், ட்ராலி சைஸ் கூட இல்லை, நீ தூக்கிட்டு போறியா? கொடு அப்படின்னு சுகா தான் ஜிமின் கையிலேருந்து ட்ராலியை வாங்கிக்கிறான். ஜிமின் தான் போகிற சுகாவே பார்த்துட்ருக்கான். அவனை விட்டா அங்கேயே அழுதுருவான் போல இருக்கு. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் காரில் தான் ஏறுறான். ஜிமின் போயிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறான். பின்னாடி சுகா யூனா அவங்க அம்மாவும் உட்காந்துட்டு வராங்க. 4 இயர்ஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ மாறி போச்சு. பூசனா இது. ஹேய், ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஒரு மாதிரி கண்ட்ரி சைடும் சிட்டியும் மிக்ஸ் ஆன மாதிரி. இப்படி யூனாவும் சுகாவும் தான் எக்ஸைட்டடாக சுற்றி இருக்க பிளேஸ் எல்லாம் விண்டோஸில் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதுதான் நான் படித்த ஸ்கூல். ஹேய் கூல், ஸோ விண்டேஜ் அப்படின்னு யூனா சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. இப்போ சுகா தான் டக்குன்னு, ஏய் ஜிமின், நீ ஸ்கூலிங்லாம் முடிச்சிட்டு தானே? இப்போ என்ன பண்ணிட்டுருக்க? காலேஜ் தானே போயிட்டுருக்க? என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண? இப்படி சுகா பாட்டு கேட்டுட்ருக்க. ஜிமின் சைட்லேருந்து எந்த பதிலுமே வரல. ஏன்னா ஜிமினோட மைண்ட் அங்கவே இல்லை. அவன் மைண்டு ஃபுல்லாக நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்டா சுகா? கேர்ள் ஃப்ரெண்ட்னா என்ன சுகா? இல்லை அப்படிலாம் எதுவும் இருக்காது. அவங்க தானே சொன்னாங்க. சுகா சொல்லியே அப்படி எதுவும் இருக்காது. ஃப்ரெண்டாக தான் இருக்கும். வீட்டுக்கு போனதும் சுகா கிட்ட பேசுனா எல்லாம் சரியாயிடும். ஜிமின், உன்னதான். என்னவா? நான் பாட்டில் கேட்டுட்ருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை. என்ன கேட்ட? என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணேன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் தானே, கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்குமே. அது நான் ஒர்க் பண்ணுறேன். என்ன? புரியல. ஒர்க் பண்ணுறியா? என்ன ஜிமின், ஒர்க் பண்ணுறியா? வாவ், சூப்பர். யூனா, நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒர்க் பண்ணுறேன்னா? கொஞ்ச நேரம் 2 பேர் பேசாமல் வரீங்களா? இப்போ தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்க. எல்லாம் கார்லேயே பேசிட முடியுமா என்ன? வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம், அமைதியாக வாங்க அப்படின்னு சுகாவோட அம்மா தான் ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்கிறாங்க. சுகா தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்க அம்மா பார்த்துட்டு சைலண்ட் ஆகிடுறான். இப்போ எல்லோரும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதும் சுகாவோட அப்பா தான் சுகா வெல்கம் பண்ணுறாரு. பா, எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன் தான். நீ எப்படி இருக்க? அப்படின்னு கேட்டுட்டு யூனாவை தான் இப்போ அவர் பார்க்குறாரு. பா, இது யூனா, என் கூட ஒன்றா அங்கே படித்தா. அங்கிள், நான் யூனா. ப்ளஸ் பண்ணுங்க அங்கிள். ப்ளஸ் யூ. ஏந்திரி. ஜிமின் தான் ஒரு பக்கம் ட்ராலிலாம் எடுத்துகிட்டு உள்ளே வரான். அப்பா, அது யூனா என்னோட அப்படின்னு சுகா சொல்ல வர ஜிமின் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறத சுகா அவங்க அம்மா தான் பார்த்துட்டு, சுகா வந்தது வராதமா என்ன பண்ணிகிட்டு இருக்க? போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நான் ஃபுல்லாக உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்லாம் வா. யூனா, நீயும் தான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஏங்க, உங்களுக்கு என்ன பேசிகிட்டே இருக்கணுமா? வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்க. ஜிமின் தான் அவன் லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு அப்படியே இப்போ திரும்பி போகிறான். ஜிமினா, எங்கே போகிற? வா உள்ள, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க ஜிமினை ஸ்டாப் பண்ண அவன் நிமிந்து கூட பார்க்காம, இல்லை, அது நான் பர்மிஷன் போட்டுட்டு தான் வந்தேன், அதனால் திரும்பி போகணும், கெஃபேக்கு போகணும் நான். போகலாம், ஆனால் சாப்பிட்டுட்டு போகலாம், வா நீ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் சுகாவோட அம்மாவுக்கு நல்லாவே புரியுது அங்கே என்ன சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்குன்னு. அதுலேயும் அவங்க ஜிமினோட மைண்ட் செட்டை நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க, அவன் எந்த அளவுக்கு அப்செட்டாக இருப்பான் அப்படின்றது. ஸோ சுகாவோட அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடவும் ஜிமினும் உள்ளே போகிறான்.
ஸோ இப்போ கட் பண்ணால் எல்லாரும் டின்னர் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. வாவ் ஆண்டி, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. அதுவா ஜிமின் பண்ணா அப்படின்னு சுகா அம்மா தான் யூனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா ஜிமின், சூப்பராக குக் பண்ணுற, எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட அப்படின்னு யூனா பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஜிமின் நிமிந்து கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு அவன் பிளேட்டையே பார்த்த மாதிரி கீழே குனிஞ்சே உட்காண்ட்ருக்கான். சுகாதா யூனா பேசியுமே ஜிமின் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலங்கவும் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தவன் அப்படியே அவன் ஸ்பூனை வச்சுட்டு இப்போ ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான்ல. சின்ன வயசுலலாம் ரொம்ப பேசிகிட்டே இருப்பான், இப்போது ரொம்ப குவைட்டாக இருக்கான் அப்படின்னு சுகா சொன்னதும் ஜிமின் தான் இப்போ நிமிந்து பார்க்குறான். சைலண்ட் ஆகிட்டேனா சுகா நான்? ஆனால் எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். ஆனால் பேச வார்த்தை இல்லாமல் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் அவன் மனசில் நினச்சிட்டு சுகாவை தான் இப்போ பார்க்குறான். சுகாவோட அப்பா மிஸ்டர் மீன் ஃபோன் பேசிட்டு இப்போ தான் வராரு. என்ன எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன டாபிக் போகுது அப்படின்னு கேட்டுட்டு அவரும் இப்போ ஜிமினை தான் பார்க்குறாரு. என்ன ஜிமின் அதிசயமாக இருக்குது, நீ இங்கே இருக்கிற? டெய்லி வீட்டுக்கு வர, ஆனால் உன்னை மட்டும் என்னால் பார்க்கவே முடியல. கேளு, ஆண்டிகிட்ட எத்தனை தடவை சொன்னேன்னு கேளு. இல்லை அங்கிள், அது நீ என்னை பார்க்க வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது என்ன விஷயம்னு இப்பயே சொல்லிடுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச காலேஜில் பேசி உனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன். இங்கே பாரு, நான் ஒன்றும் பண்ணல, அவங்களே உன்னோட 12th மார்க்கை பார்த்துட்டு ஓகேன்னு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்பா என்ன சொல்கிறீங்க? அப்போ ஜிமின் நீ இன்னும் காலேஜ் ஜாயின் பண்ணலையா? என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம்? நானும் வந்ததுலேருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன், ப்ராப்பராக எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற நீ. சொல்லு ஜிமின், என்னாச்சு? அப்படின்னு சுகாதா அவங்க அப்பா பேசினதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கே ஒன்றும் புரியாமல் இப்போ ஜிமினை தான் கேட்குறான். ஜிமின் எதுவுமே பேசல, திரும்பவும் கீழே குனிஞ்சிக்கிறான். சுகா அம்மா தான் ஜிமினை பார்த்துட்டு இப்போ அவங்க சுகா, அது என்னென்னா பார்க்குங்கள், நீ பழசு பார்த்த மாதிரிலாம் இல்லை. அவர் அதுக்கப்புறம் ரொம்பவே குடிக்கிறது அது இதுன்னு பண்ணி மொத்தமாகவே ஃபினான்ஷியலாக டவுன் ஆகிட்டாங்க. இப்போ ஜிமின் ஒரு ஷாப்புக்கு தான் ஒர்க் போகிறான். என்ன ஷாப்புக்கு போறியா? இல்லை எனக்கு புரியல. உன்னை ஒழுங்காக படிக்க சொல்லி தானே போனேன். உனக்கு ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லியிருக்கல, இல்லைனா அப்பா கிட்டேயாவது பேசியிருக்கலாம்ல. யார் ஹெல்ப் இல்லாமல் நீயே எல்லாம் பண்ணிடலான்னு நினைக்கிறியா என்ன? அப்படின்னு சுகா தான் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான் ஜிமினை பார்த்து. ஜிமின் சுகா பேசுகிற எதுக்குமே பதில் சொல்லாமல் கீழே குனிஞ்சு கம்னே தான் உட்காண்ட்ருக்கான். சுகா, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சுகாவோட அம்மா தான் சொல்லி எல்லாரையும் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிமினுக்கு இந்த பக்கம் சுகா பேசினது திட்டினதுன்னு எதுவுமே அவன் மைண்டில் தோணலை. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், யூனா. ஜிமினா, என்ன அதுக்குள்ளே இருந்துட்ட, இரு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. இல்லை ஆண்டி, போதும், எனக்கு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இருந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறான். யூனா தான் சாப்பிட்டுட்டு எதாச்சும் ஜிமினோட பிளேட்டை தான் பார்க்குறா. பார்த்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இப்போ சுகாவோட பிளேட்டையும் பார்க்குறா. ஆமாம், இது என்ன உங்கள் ஊர் பழக்கமா? எதை கேட்குற? இல்லை, நான் நீ மட்டும்தான் இதை பண்ணுறேன்னு நினச்சேன், பார்த்தா ஜிமினும் பண்ணுறான் அப்படின்னு யூனா சொல்லவும் சுகாவும் இப்போ ஜிமினோட பிளேட்டை தான் பார்க்குறான். அது என்ன, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாய் சாப்பாடு மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறது? சுகா தான் இப்போது ஜிமினோட பிளேட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அதே சமயம் அவனுக்கு சில விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஏய், உன்னை நான் ஃபுல்லாக சாப்பிட சொன்னேன், என்னது? நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். இது என்னன்னா, இது லவ்க்கான சாப்பாடு, இது நமக்கு பிடிச்சவங்களுக்காக தனியாக எடுத்து வைக்கிறது. அது சரி, யார் உனக்கு பிடிச்சவங்க? இது என்ன கேள்வி, லூசுத்தனமா? ஏய், இல்லை சுகா, அது எனக்கு உன்னை தவிர வேறு யாரை பிடிக்கும்? உனக்கு தான் இது. சரி, நான் உனக்காக ஒரு வாய் எடுத்து வைக்கிறேன். அப்போ உனக்கு என்ன தான் பிடிக்குமா? இது மட்டும் என்ன கேள்வி? எனக்கும் ஒன்று தான் பிடிக்கும். அப்படியா? எப்போவுமே வா, மாறவே மாறாதில்ல, என்ன மட்டும்தானே உனக்கு பிடிக்கும்? ஆமாம், ப்ராமிஸ், மாறவே மாறாது. இதெல்லாம் சின்ன வயசில் அவங்க பாஸ்டில் நடந்திருக்கோம். இதை தான் டக்குன்னு சுகாக்கு ஞாபகம் வருது. இது எல்லாரும் பண்ணுறதில்ல, இது எனக்கும் ஜிமினுக்கும் இருக்க ஒரு டீல் மாதிரியா? அப்படி இல்லை, அது நமக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணுற விஷயம். எப்பயுமே என் நினப்பில் நீ இருக்கேன்னு காட்டுறதுக்காக பண்ணுற விஷயம். அப்படின்னு ஜிமின் தான்
சுகாவை பார்த்துக்கிட்டே இதெல்லாம் சொல்கிறான். சுகாவும் அவன் கண்ணை கூட சிமிட்டாமல் ஜிமினையே தான் இப்போ பார்த்துட்ருக்கான். 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் தான் இப்போ போகுது. சுகாவுக்கு தான் ஜிமினோட கண்ணிலே ஏதோ ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ சரி நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு யூனா சொல்ல, சுகாவும் ஜிமினும் தான் இப்போ யூனாவை பார்க்குறாங்க. பார்த்தா யூனா அவளோட பிளேட்டில் ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைக்கிறா. வச்சுட்டு இப்போ சுகாவை பார்த்தா சிரிக்கிறா. ஏய், என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்னு தெரியலையா பாஸ்? நானும் இதெல்லாம் கற்றுக்கணும், நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு யூனா சொன்னதும் ஏனோ தெரில சுகாவால் நிமிந்து ஜிமினை பார்க்கவே முடியல. இப்போ அதை பார்த்துட்டு ஜிமின் தான் அங்கே நிற்கவே முடியல. அவனால் ஒரு மாதிரி ஆகிட்டு இப்போ வேகமாக போகலான்ட்டு போகிறான். ஹலோ ஜிமின், ஒரு நிமிஷம் அப்படின்னு யூனா சொன்னதும் ஜிமின் தான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா? ஏன்னா எனக்கு இந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். இல்லை, ஐம் சாரி. அது நான் இன்றைக்கே பர்மிஷன் போட்டேன். எனக்கு நாளைக்கெல்லாம் கஷ்டம். என்ன ஜிமின், எனக்காக வரமாட்டிங்களா? கண்டிப்பாக சுகாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவனும் இப்போ தானே வந்தான். ப்ளீஸ் 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 கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு யூனா தான் ஜிமின் கிட்ட விடாமல் கேட்டுட்ருக்கா. சுகா அம்மா தான் ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. இல்லை, அது நிஜமாவே கஷ்டம். என்னால் லீவ் போட முடியாது. ஐம் சாரி. யார்? சானோட கெஃபேல தானே வேலை செய்கிற? அவன் என் ஃப்ரெண்டு தான், நான் பேசிக்கிறேன். இப்படி சுகாவோட அப்பா தான் ஜிமின் வேண்டாம் வர முடியாதுன்னு சொல்லியும் கெஃபே ஓனர் அவரோட ஃப்ரெண்டுன்றனால நான் பேசிக்கிறேன்னு சொல்லி ஜிமினை ஓகே சொல்கிறாரு. ஜிமினுக்கோ இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாதுன்றனால அவனும் சரின்ற மாதிரி தலையை நாட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். சுகா தான் போகிற ஜிமினே பார்த்துட்ருக்கா. ஜிமின்கிட்ட ஏதோ சரியில்லைன்னு மட்டும் அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறான். இப்போ கட் பண்ணா, அச்சோ சாரி லேட் ஆச்சு. ஐம் சாரி போலாம். ஏய், நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? என்ன பண்ணுறீங்க? ஏய் சாரி, என்ன அது நாளைக்கு டீம் லஞ்ச் போடும், ஒரே ஜாலி தான் தெரியுமா? எந்த ஹோட்டல் போகலாம், என்ன ஆர்டர் பண்ணலாம் வரைக்கும் ஒரே டிஸ்கஷன் தான். ஏன், நான் உன்னை ஹோட்டல்லே கூப்பிட்டு போனது இல்லையா? ஹலோ மிஸ்டர் ஜங்குக், நான் என்ன சாதாரண ஹோட்டல் போக போகிறேன்னு நினச்சிங்களா? நாளைக்கு கிளைண்ட் வராங்க, அதனால ஸ்டார் ஹோட்டல் போக போகிறோம் தெரியுமா? நீ வரியா? நான் வேணா பேசி பார்க்கட்டுமா என்னோடய டீமில்? எதுக்கு இப்போ தொண பேசிகிட்டே இருக்க? மூடிட்டு வரியா? ஏய் அது இல்லை, இப்போவே சொல்லிட்டோம்னா சீட் அலாட் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் லீ தான் கோஆர்டினேட் பண்ணுறான், நான் கேட்டேன்னா உடனே ஓகே சொல்லிடுவான். என்ன இப்படி பிரேக் போடுற? இறங்கு. இன்றைக்கும் இங்கே தான் சாப்பிட்ணுமா? வேறு கடையில் சாப்பிட்லாமா? 2. ஏய் ஜங்குக் இருடா, ஆக்சுவலாக லீ ஒரு ஹோட்டல் சொன்னான், அங்கே நல்லா இருக்குமா? ஏய் ஒத்தா, ஏதாவது சொல்லிட போகிறேன். ஜங்குக் இல்லை, வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். உன் இஷ்டம் மயிருக்கு நீ பாட்டுக்கு. இங்கே பாரு, என்னால் இந்த தள்ளு வண்டி கடையில் தான் உனக்கு வாங்கி தர முடியும். தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஜங்குக், என்ன பேசுகிற? எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, கத்தாத ப்ளீஸ். எதனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏய், என்ன மயிரை பேசணும் உனக்கு? இல்லை, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போல்லாம் எப்போ பாரு அந்த பொண்ணோட பேரை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஹே, அப்படி என்னோட உனக்கு அவன் பெட்டராக தெரிஞ்சானா உங்கள் அப்பங்கிட்ட சொல்லி அவனையே கட்டிக்க. ஜங்குக், நான் போகிறேன். தேங், டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கு மரியாதை நில்லு. கையை விடு. ஆட்டோ ப்ரோ, நீங்கள் போங்க. அண்ணா இருங்க. தேங், ஒழுங்கு மரியாதையாக இறங்கிரு. அண்ணா நீங்கள் போங்க. போ அப்படியே அந்த லீக்கிட்டே போயிடு. இப்படி தேங்க ஜங்குக்கு தான் ரோட்லேயே சண்டை போட்டுக்கிறாங்க. தேங்க இப்போ ஆட்டோ பிடிச்சிட்டு போக ஜேகேவும் இப்போ அவன் பைக்கை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ வேகமாக வீட்டுக்கு தான் போகிறான். பார்த்தா வீடு லைட்டெல்லாம் எதுவும் போடாமல் க்ளோஸாக தான் இருக்குது. ஜங்குக் தான் உள்ளே போயிட்டு எல்லா லைட்டையும் போட்டுட்டு வேகமாக ஒரு ரூமாக செக் பண்ணுறான். தேங் எங்கே இருக்க? தேங். இப்படி வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேடுறான். வீட்டில் எங்கேயும் காணங்கவும் இப்போ தேங்க்கு தான் ஃபோன் பண்ணுறான். போயிட்டல, ஃபோனை எடு. அவங்ககிட்ட தானே போயிருக்க. அந்த பாடு மட்டும் என் கையில் சிக்கணும். இப்படி அவன் பாட்டு கத்திட்டுருக்க ஃபோன் அடிக்கிற சவுண்டு வீட்டுக்குள்ளே தான் கேட்குது. இப்போ ஜங்குக் தான் அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். பார்த்தா அது கிச்சன்லேருந்து தான் கேட்குது. கிச்சனில் இருட்டாக இருக்குது. இப்போ லைட்டை தான் ஆன் பண்ணுறான். பார்த்தா அங்கே தேயாங் தான் அவன் லெக்ஸ் 2 ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். அவ்வளோ நேரமும் தயாங் எங்கே நிஜமாவே போயிட்டான்னு நினச்சிட்டு
செம்ம கோவத்தில் இருந்திருப்பான். இப்போ தயாங்க பார்த்ததும் அவன்கிட்ட போய் நீல் டவுன் பண்ணி, தயாங்க அது பேசாத, என்கிட்டே வராது, போ போ இங்கேருந்து ஏ புஜ்ஜு, அது கோவத்தில் அப்படின்னு ஜங்குக் சொல்ல, தயாங் தான் இப்போ ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, என்ன இப்போ மட்டும் எதுக்கு இப்படி பேசுகிற, கத்து, ரவுடி மாரி கத்து, அங்கே கத்து நல்லா. ஹே ஏ புஜ்ஜு, அதெல்லாம் இல்லைடா, சாரிடா டேய். தொடாத, போ. என்ன சொன்ன, எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படி தானே கேட்டேன். ஏய் சாரி, என்ன சாரி புஜ்ஜு, சாரி, அதெல்லாம் கோவத்தில் பேசுகிறதுடா டேய், சாரிடா. போ, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. டேய் அது என்னன்னு தெரிலடா, எனக்கு நீ அந்த லீயை பற்றி பேசினா மட்டும் செம்ம காண்டாவுது. இங்கே பாரு ஜங்குக், நான் எல்லாரையும் எதிர்த்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக நினைக்கிறேன்? ஏன்னா இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ மட்டும்தான் புருஷனாக இருக்கணும்னு நினச்சேன். என்ன கேட்ட? தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தானே கேட்டேன். ஆமாம், தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ என் மேலே உசுரே வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. என் நினப்பில் கூட வேற எவனும் இருக்க மாட்டான். நீ மட்டும்தான். ஷோ இங்கே பாரு, எனக்கும் நீ மட்டும்தான். இந்த 5 நிமிஷத்தில் உன்னை காணுங்கவும் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, எங்கே என்னை விட்டு போயிட்டியோன்னு. ஓஹோ, இந்த நினப்பு வரைய அவனுக்கு? உன்னை விட்டு எங்கே போவாங்க, இங்கே தான் இருப்பேன். அது சரி, சமைக்கிறதுக்கு கூட கிச்சன் பக்கம் வரமாட்டேன், இங்கே வந்து உட்காண்ட்ருக்க. அது நான் இங்கே இருந்தால் மட்டும்தான் நீ என்ன கண்டுபிடிக்க மாட்டேன். அப்படியோ, சிரிச்சிட்டியா? சந்தோஷம். சாரி. உன் சாரியில் ஒன்று எனக்கு வேணாம். இனிமேல் நீ ரோட்டில் கத்துனன்னு வை. சரி, பண்ணல. ஐயோ, ஹே ஹே என்னாச்சு, என்ன? ரொம்ப பசிக்குது. ஐயோ, டைம் வேற ஆச்சு. பாரு, உன்னால தான் இன்னைக்கு பட்னி. பட்னிலாம் இல்லை, கெட்டி சட்னியோட தோசை இருக்குது, சாப்பிட்றியா? பாவி, இவ்வளோ சண்டையில் வாங்கிட்டு தான் வந்தியா? ஏய் எங்கே போகிற? சாப்பிட பயங்கரமாக பசிக்குது. ஏய் புஜ்ஜு, ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன், அப்புறம் நீ சாப்பிடு. ஏய், உனக்கும் பசிக்குதுன்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன, சாப்பிட்டுட்டு எதுனாலும். எனக்கு ஒன்றை பார்த்தா தான் பயங்கரமாக டெம்ட் ஆகுது. அழுததில் உன் கண்ணு, மூக்கு, உன் உதடு அப்படியே செவந்து போய், அதுக்கும் மேலே உன்னோட மெஸ்ஸி ஹேரு, அதுக்கு அடிமடா நான். புருஷா, பண்ணலாமா? போடா, என்ன பேசுகிற நீ? அதுவும் கிச்சனில். இந்த ரூம் ஒன்று தான் இந்த வீட்டிலே சும்மா யூஸ் பண்ணாமல் கிடக்கு, நாம் எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்போ ஸ்டாப் பண்ணுறேன்? அது நாளைக்கு நான் போட்டுமா இல்லை? கரெக்டாக டைம் பார்த்து கேட்குற பார்த்தியா, ஃப்ராடு. இல்லை, நீ சொன்னாதான் நான் போவேன். போ. ஆனால் அந்த லீப் பரதேசிட்ட மட்டும் தொல்லியே இருக்கிற, புரியுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? லீ கூட அவன் பேர் கூட வாயில் வரக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. லவ் யூ புஜ்ஜு. லவ் யூ புஜ்ஜா. கல்லும் மண்ணும் வீடுகள் இல்லை, ஓ அன்பின் வீடே அழிவது இல்லை. வெறும் கரையில் படுத்துக்கொண்டு விண்மீன் பார்ப்பது யோகமடா. உன்மடியில் இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் தேவையில்லையடி. ஸோ இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் தான்
அவனோட ரூமில் ஒரு கார்னரில் உட்காண்ட்ருக்கான். அவன் கையில் அந்த ரிங் பாக்ஸ் தான் இருக்குது. அதில் இருக்க அந்த 2 ரிங்கை தான் பார்த்துட்ருக்கான். அதை பார்க்க பார்க்க அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துட்டே இருக்கு. சுகா, இப்போ நான் உன் லைஃப்பில் யார்? இவ்வளோ நாளும் நான் கனவுலே இருந்துட்டேனா சுகா? இப்போ எப்படி நான் முழிச்சிக்கணுமா? இந்த 4 வருஷமும் எனக்கு வேறு எந்த நினப்புமே கிடையாது சுகா. உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உன் தோளில் சாஞ்சு அழணும், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்லணும். இப்படி ஜிமின் தான் ரொம்பவே அழுதுட்டே அவன் கண்ணை மூடுறான். நீ திரும்பி வந்ததும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன? நான் ரிங்கெல்லாம் வாங்கி வச்சிடுறேன். கல்யாணம் தானே, பண்ணிக்கிறேன். இப்போ ஜிமின் இதெல்லாம் நினச்சிட்டு அவன் கண்ணை தான் திறக்கிறான். அப்போ நானாக தான் இதெல்லாம் நினச்சிக்கிட்டேன். சின்ன பிள்ளைத்தனமாக இருந்திருக்கேல்ல சுகா. ஆனால் அப்போ இப்போ எப்போவுமே எல்லாம் எப்பயுமே ட்ரூ தான் சுகா. அதெல்லாம் என் வாயிலேருந்து வந்ததில்லை, என் மனசுலேருந்து சொன்னேன். நீ வந்ததுக்கப்புறம் என் லைஃப் அப்படியே மாறிடும் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுகா. நான் அதே இடத்துல தான் இருக்கேன், எதுவும் மாறலை, எதுவுமே மாற போகிறதும் இல்லை. என்னோட காதலை எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன்? என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் 2, முத்தத்திற்கு இதழ்கள் 2, காதலுக்கு நெஞ்சம் 2, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் தான் பார்க்குறோம். ஐயோ ஆண்டி, இது என்ன ஒரே புகையாக வருது? அடடா, கொஞ்சம் தள்ளு, எல்லாம் தீஞ்சிடுச்சு. ஐயோ, அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணேன். அது ஏன்னு தெரியலையே. இது கிட்ட இருந்து பார்த்துட்டே இருக்கணுமா? இல்லைன்னா அப்படி தான் ஆகும். ஐயோ, அப்போ என்னால் கண்டிப்பாக அதை கற்றுக்க முடியாது. எனக்கு இவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை. சுகாக்கே இது போய் பிடிக்குது, வேறு ஏதோ ஈஸியாக சாப்பிட்லாம்ல அவன் அப்படின்னு யூனா தான் சுகா அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க இப்போ குக் பண்ணிகிட்டு இருக்கதை அப்படியே நிறுத்திட்டு அவளை தான் திரும்பி பார்க்குறாங்க. உனக்கும் சுகாக்கும் நடுவில் என்ன மாதிரி? ஆண்டி, அது எப்படி சொல்கிறது, நானும் சுகாவும் ஒரு இன்டர் காம்படிஷன் ப்ராஜெக்டில் தான் மீட் பண்ணோம். சுகாவோட டேலண்ட், அவன் ப்ரெசென்ட் பண்ணுற விதம், அவனோட ப்ராஜெக்ட், இதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறது, பார்த்ததுமே வாவ் அப்படி இருந்துச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் 2 பேரோட ஐடியாஸ், அப்புறம் 2 பேருக்கும் நடுவில் இருக்க அந்த வேவ் லென்த், அது கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அப்புறம் நானே கேட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அலைய விட்டான், அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டான். அப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு ப்ராஜெக்ட் டீலிங் மாதிரி இல்லை அப்படின்னு சுகா அம்மா கேட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ஜிமின் தான் இவ்வளோ நேரமும் அவங்க பேசிகிட்டு இருந்ததை கேட்டு நின்றுட்டு இருந்திருப்பா. சுகா அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. அவங்க அப்படியே ஜிமினை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்கிறாங்க. ஜிமினோட கண்ணில் அப்படியே டியர்ஸாக ஃபார்ம் ஆகி நிற்குது. ஐயோ ஆண்டி, இங்கே பாருங்கள், இந்த தடவை நீங்கள் தீய விட்டீங்க அப்படின்னு இவனா சொல்லிட்டு ஏதோ குக்கிங்கில் பண்ணிகிட்ருக்கா. ஜிமின் அதையும் பார்க்குறான். ஏன்னா இது வரைக்குமே டெய்லியும் காலையில் அவன் தான் வந்துட்டு ஆன்ட்டி கூட குக்கிங் பண்ணுறது, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுன்னு பண்ணிகிட்ருப்பான். ஜிமினை பொறுத்த வரைக்கும் அது அவனோட கிச்சன், அது அவனோட உரிமை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். இப்போ அங்கேருந்து திரும்பி போகலான்னு ஜிமின் தான் திரும்புகிறான். ஆனால் சடனாக அவன் கையை பிடிச்சி மேலே வா. சுகா, என்னாச்சு? எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு ஜிமினும் கேட்டுட்டு பின்னாடியே போகிறான். பார்த்தா சுகா தான் ஜிமினை அவன் ரூம் கூப்பிட்டு போயிட்டு டோரை தான் லாக் பண்ணுறான். சுகாவுக்கு தான் உடம்பெல்லாம் ரொம்ப வேர்த்து போய் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. அவன் ஜாகிங் போயிட்டு அப்போ தான் வந்திருப்பான் உள்ள. ஜிமினை பார்த்ததும் அப்படியே அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பான். என்ன சுகா, எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ஜிமின் கேட்டுட்ருக்க, சுகா பாட்டுக்கு அவன் போட்டிருக்க டாப்பை தான் அப்படியே கழுறான். ஜிமின் அதை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிக்கிறான். அவன் ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. சுகா, என்ன பண்ணுற? அவங்ககிட்ட பேசலான் தான் கூட்டு வந்தேன். எங்கே நேற்று பூரா அவன்கிட்ட பேசலான்னா ஓடி ஓடி போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் கிட்ட போய் அவன் காது கிட்ட, ஓய்,
மோச்சி பாப்பா, நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே, புதுசாக இருக்கு உன்னை பார்க்கவே. அவ்வளோதான் ஜிமினுக்கு. மோச்சி பாப்பான்னு அவன் கூப்பிட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் ஹார்ட் பீட்டும் முன்ன விட இன்னும் அதிகமாக துடிக்குது. அப்படியே டக்குன்னு திரும்ப சுகா ரொம்ப க்ளோஸாக நிற்கவும் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறான். அதுக்குள்ளே சுகா டக்குன்னு ஜிமினோட இடுப்பை பிடிச்சி அப்படியே தூக்கிடுறான். 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இப்போது. அதில் 2 பேருமே 2 பேரோட ஐஸை பார்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு ஐ கான்டாக்ட் தான் போகுது. ஜிமினோட கை தான் சுகாவோட செஸ்ஸில் இருக்குது. ஜிமினா, உன்னோட க்யூட் லுக்லாம் போய் ஒரு மாதிரி பாய்ஷாக இருக்குடா அப்படின்னு சுகா தான் ஜிமினோட ஐஸ், ஃபேஸ், நோஸ்ன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே சொல்கிறான். சுகா எப்படி சொல்லவும் ஜிமின் தான் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அவனை விட்டு அப்படியே தள்ளி நிற்கிறான். ஏய், நான் எப்படி இருக்கேன்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி இருக்கேனா இல்லை மாறிட்டேனா? பார்த்து சொல்லு. அது நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு ஜிமின் தான் சுகாவை நிமிந்து கூட பார்க்க முடியாமல் கீழே குனிஞ்சிட்டே சொல்கிறான். ஏன் பாடிக்கினேன்? லைட்டாக ஆம்ஸ் எல்லாம் போட்டிருக்கே. அப்புறம் பாரு, கட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. நான் எதுவும் பார்க்கல, ப்ளீஸ் போய் ட்ரெஸ்ஸை போட. ஹே, என்ன உன் பாடி கட்டு? எங்க உனக்கு ஒரு குட்டி தொப்பை இருக்குமே, எங்க இருக்கா இப்போ? அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் ஜிமினோட டிஷர்ட்டு தான் அப்படின்னு தூக்குறான். சுகா, என்ன பண்ணுற? விடு. அப்படின்னு ஜிமின் ஒரு நிமிஷத்தில் பதறி போயிடுறான். அவன் டிஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் அப்படியே மறுபடியும் திரும்பி நின்றுக்கிறான். சுகா ஜிமினோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அவன் இப்போ அவனோட பேக்கெட்டை ரப் பண்ணிட்டு அப்படியே போய் அவன் கபோர்ட்லேருந்து ட்ரெஸ்ஸை தான் எடுத்து மாற்றுறான். ஜிமினுக்கு இப்போது அவன் ஹார்ட் துடிக்கிறது வெள்ளை கேட்காதுன்னு நினச்சாலும் அவனோட ஃபேஸ் எல்லாம் காட்டி கொடுத்துருது. ஏன்னா அவன் அப்படி செரி மாதிரி செவந்து போயிருக்கான். சுகா அந்த பக்கம் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஜிமின்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஜிமினுக்கு எதுவுமே அது காதில் விழலை. இப்போ அவன் பேக்கெட்லேருந்து அவனோட ரிங் பாக்ஸ் தான் அப்படியே எடுக்கிறான். சுகா, எனக்கு ஒன்று பார்த்து சொல்கிற அளவுக்கு தைரியம்லாம் இல்லை. ஆனால் இதை பார்த்தா நீ புரிஞ்சுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அவன் மனசில் நினச்சிட்டு சுகா அப்படின்னு அவன் கையை நீட்ட வர, இந்த புடி. என்ன யோசிக்கிற? எப்போ பாரு ஆப்சன்ட் மைண்டாகவே இருக்க அப்படின்னு சுகா சொல்ல ஜிமின் தான் அது என்னன்னு புரியாமல் பார்க்குறான். என்ன பார்க்குற? அது பிளாங்க் செக். உனக்கு எவ்வளோ மணி வேணுமோ அதில் ஃபில் பண்ணிக்கோ. எனக்கு தெரியும் அப்பா இது கொடுத்தாலும் நீ வாங்கிக்க மாட்டேன்னு. அதான் நான் கொடுக்குறேன். காசை பற்றிலாம் கவலைப்படாத. ஜிமின் அவன் கையில் இருக்க ரிங் பாக்ஸை பார்க்குறான். அந்த செக் லீஃபையும் பார்க்குறான். அவன் ஹார்ட்டே ப்ரோக் ஆகி போயிடுது. அவன் கையில் இருக்க ரிங் பாக்ஸை ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக பார்த்துட்டு அதை அப்படியே பேக்கெட்டில் வச்சுட்டு திரும்பி தான் போகிறான். சுகா இதெல்லாம் திரும்பி நின்றுட்டு அவன் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். என்ன நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீ சைலண்ட்டாக? ஜிமின் அப்படின்னு சுகா தான் திரும்பிட்டு பார்க்குறான். பார்த்தா ஜிமின் அங்கே இல்லை. டேபிளில் பார்த்தா அந்த செக் லீஃப் அங்கேயே தான் இருக்குது. என்ன தான் ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி வியர்டாக நடந்துக்கிறான்? இப்போ கட் பண்ணா கெஃபேல தான் பார்க்குறோம். ஏய், எவ்வளோ தானே கேட்குறேன், நான் சொல்கிறா என்னாச்சுடா நேற்று அப்படின்னு பெக்குதா ஜிமின் பின்னாடி கேட்டுட்டு போகிறான். ஆனால் ஜிமின் எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பண்ணிட்டு இருக்கான். ஜிமினே, இதா சொல்கிறா. என்ன சொன்னார் உன் ஆள்? சுகா. டேய் பெக்கு, என்னடா பேர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க? உன்ட்ட மட்டும் சொல்லியிருக்கான். இவன் எங்கே சொன்னான்? நீ தெரியாமல் ஃப்ளோவில் வாயில் சொல்லிட்டான். அப்படி தான் கண்டுபிடிச்சேன். அது சரி ஜிமினே, சொல்கிறா. பெக், நேற்று ஸ்டாக்கெல்லாம் ஏன் கிளியர் பண்ணவே இல்லை. சுபின், இது என்ன எக்ஸ்பைரி ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளேயில் அப்படியே வச்சுருக்க? டேய் பத்தியா, பயங்கர காண்டா இருக்காண்டா. என்னமோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சம்பவம் பெருசாக என்னமோ நடந்திருக்கு. சரி வா, வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கு சுபின் தான் அவங்க வேலையை பார்க்க. இப்போ கெஃபேக்கு வெளியில் தான் ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார் பார்க்கவே ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது. ஏ பெக்கு, அங்கே பாடுறா, ரொம்ப நேரமாக ஒரு லக்ஸுரி காரு நம்ம கெஃபே முன்னாடியே நின்றுட்டுருக்குது. அதுலேருந்து யாரும் வெளில வர மாட்டேங்கிறாங்களே. பேசாமல் நம்ம போய் என்னென்னு கேட்டு விட்டுமா அப்படின்னு சுபின் தான் பெக்கு கிட்ட சொல்லிட்டு இப்போ போகலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே ஜிமின் தான் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இரு நான் பார்க்குறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் கெஃபேவோட டோரை திறந்துட்டு அந்த காரை பார்த்துட்டு பின்னாடி இருக்க லான் ஏரியாவுக்கு தான் போகிறான். இப்போ அந்த கார்லேருந்து ஒருத்தவங்க இறங்கி ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. ஜிமின் தான் அவங்க வந்து நின்னதும் அவங்கள நிமிர்ந்து கூட பார்க்காம, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இப்படி கெஃபே முன்னாடி இதுக்கு வந்து நிற்கிறீங்க? என்னை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்துங்க. ஜிமின், என்ன யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுகிற? நான் உன் அம்மாடா. ஓ, உங்களுக்கு இப்போ தான் அது ஞாபகம் வந்துச்சா? ஜிமின், என்ன பேசுகிற? நீ என்னோட பையன், அதை யாராலையும் மாற்ற முடியாது. உனக்கு என் மேலே கோவம் இருக்கலாம், எனக்கு புரியுது. அதுக்காக இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அந்த விஷயத்த மட்டும் பேசுங்க. ஜிமின், இங்கே பாரு, எனக்கு நீ இந்த கெஃபேல வேலை செய்கிறது சுத்தமாக பிடிக்கல. போதும், இதெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்துரு. அந்த ஆள் கூட இருந்தேன்னா இப்படி தான் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்க, இதுக்கு மேலே பேசாதீங்க. ரியாலிட்டியை சொல்லிட்டு இருக்கேன் ஜிமினா, இதுதான் உண்மை. இந்த உண்மையை உன்னால் மறைக்க முடியாது. எது ரியாலிட்டி? இல்லை, எனக்கு புரியல. எது ரியாலிட்டின்னு சொல்கிறீங்க? ஆசையாக லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணி அத்தனை ப்ராமிஸையும் சொல்லி அந்த ரிங்கை போட்டு உங்கள் 2 பேர் உலகத்தில் உங்கள் லவ்வா ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் கேவலம் அந்த பணத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பெற்றவங்க பையனையும் விட்டுட்டு போனவங்க தானே நீங்கள்? அதை தான் ரியாலிட்டின்னு சொல்கிறீங்களா? அந்த ரியாலிட்டி எனக்கு வேணாம். நான் என்னோட ட்ரீம்லேயே தனியாக இருந்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த காலத்துலேயும் அப்பாவை விட்டு மட்டும் நான் வரமாட்டேன். அவர் குடிகாரராக இருந்தாலும் சரி, கையில் 10 பைசா இல்லைனாலும் சரி, உங்களை மாதிரி அவர் ஒன்று என்னை விட்டுட்டு போலையே. முட்டாள்தனமா எப்படி இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரில. சந்தோஷமாக வாழணும்னா லவ் மட்டும் இருந்தால் பார்த்தாது, காசு வேணும். காசு இல்லைனா அங்கே சந்தோஷம் இருக்காது. இதை நீ இப்போ புரிஞ்சிக்க மாட்டேன், ஆனால் வாழ்க்கை உனக்கு சீக்கிரமே புரிய வைக்கும். இந்தா என்னோடய கிரெடிட் கார்டு, இதை யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு கார்டு எடுத்து அந்த டேபிளில் தான் வைக்கிறாங்க. சாரி, தயவு செஞ்சு இனிமே நம்ம மீட் பண்ணிக்கவே வேணாம். என்னை தேடி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அங்கேருந்து போகிறான். இப்போ அவன் மைண்டில், ஜிமினா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, உனக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக ஹெல்ப் வேணும்னா சொல்லு. எவ்வளோ காசு வேணும் சொல்லு, நான் தரேன். ஒரு நைட்டு என் கூட படு. ஜிமின், எவ்வளோ காசு வேணும் சொல்லு, நான் தரேன். வாழ்க்கை வாழணும்னா லவ் மட்டும் போதாது, காசும் வேணும். இந்தா என்னோடய கிரெடிட் கார்டு, யூஸ் பண்ணிக்கோ. இந்தா பிளாங்க் செக், எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. இப்படி எல்லாமே அவன் மைண்டில் ஓடிட்டுருக்க ஜிமின் பாட்டுக்கு அப்படியே ரோட்டில் நடந்து போகிறான். மழை வேற வருது, அந்த மழையிலையும் நனைஞ்சிட்டு அப்படியே போகிறான். எல்லாருக்கும் என்னை பார்த்தா காசு இல்லை, அது மட்டும்தான் தெரியுதில்ல. ஆனால் என்கிட்ட லவ், அன்பு இது இல்லையே. அதை நான் கொடுக்குறேன்னு யாருக்குமே சொல்ல தோணலைல்ல. என்னோட லவ், என்னோட ஹோப் எல்லாமாவுமே இருந்த ஒருத்தன் அவனுக்கே தோணலையே. யாராவது நலமா என்னை கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர், தனிமையில் அழுகை, அதற்கு காரணம் தெரியாத சோகங்கள், சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் மனக்கவலைகள் ஏராளம், சிதறிப்போன என் சிந்தனையில் சில்லு சில்லாய் உன் நினைவுகள், கடந்து போன நீயும் மறக்க நினைக்க நானும், நீ பிரிந்து போன இடத்தில் உறைந்து போனதோ என் காலம், மறக்கும் இடத்தில் நீயும் இல்லை, உன்னை மறக்கும் எண்ணத்தில். இப்போ அவன் கால் தான் ஒரு இடத்துக்கு வந்ததும் தானாக ஸ்டாப் ஆகிட்டு இப்போ திரும்பி தான் பார்க்குறான். அண்ணா, இங்கே ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்களே, அவங்கள காணோம் அப்படின்னு அங்கே இருக்க செக்யூரிட்டிகிட்ட தான் கேட்குறான். தம்பி, அந்த பாட்டி நேற்று இறந்து போயிட்டாங்க. என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, நேற்று நீ வருவேன்னு பார்த்தேன், உன்னை காணோம், அதனால் ஆக வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு தம்பி. இதை கேட்டுட்டு ஜிமனுக்கு தான் பயங்கரமாக அழுக வருது. அங்கேவே நீல் டவுன் பண்ணி ரொம்பவே அழுகுறான். தம்பி, அந்த பாட்டி இதை உன்கிட்ட கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னு அந்த செக்யூரிட்டி தான் சின்னதாக ஒரு பவுச் மாதிரி கொடுக்குறாரு. ஜிமின் தான் அதை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான்.
பார்த்தா அது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற அந்த சின்ன கிண்ணி தான் இருக்குது. ஏன் பாட்டி, என் கூட வந்துடுறியா என் வீட்டுக்கு? நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். இங்கே எதுக்கு வெயிலையும் மழையிலையும் உட்காண்ட்ருக்க? ஆ, அட போடா, என் பையன் எப்போனாலும் வருவான், என்னை கூட்டிகிட்டு போவான். அவன் இங்கேயே இருக்க சொல்லிட்டு போனான், வருவான். அதான் இங்கேயே இருக்கேன். நான் போயிட்டா அப்புறம் வந்து பார்த்து ஏமாந்து போயிடுவான்ல. இப்படி அந்த பாட்டி சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு யார் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் நீ செத்தே போனாலும் உன்னோட அன்பை நீ காட்டிட்ட. அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே, கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லிலே பூவும் பூக்குதே. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இது 1 ஷார்ட் 2 ஷார்ட்னு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. அண்டு இந்த ஸ்டோரி இதோட எண்டு இல்லை, இன்னும் இருக்குது. ஹாப்பி என்டிங்கோடு தான் இதை முடிக்கணும்ல. ஸோ அதனால் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக நான் வரேன், பார்ப்போம். தேங்க்யூ.